அப்பா இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கனவில் வருகிறார். கூடவே அம்மாவும் இயல்பாய் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பழைய காலத்தை பற்றி கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடன் பணிபுரிந்தவர்களை பற்றி, வேலை செய்யும் போது நிகழ்ந்த ஏதேனும் நிகழ்வுகள் பற்றி சமாதானமாக என்னுடன் உரையாடுகின்றார்கள். ஒரு சில நேரங்களில் ஏதோ சொல்ல வருகிறார், அது மட்டும் சரியாக கேட்க மாட்டேங்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திடீரென விழிப்பு வரும்போது யாருமில்லாமல் மனசு கனத்த போகிறது. திரைப்படத்தில் 3 மணி நேரம் முடிந்த பின்னாலும் திரைபிம்பம் ஆடுவது போல மனசுக்கு படுமே, அதுபோல விழித்த பின்பும் மனசு இருவரையும் சலனப்படமாக காட்டி நன்கு விழித்தவுடன் நினைவிலிருந்து மறந்து போகிறது. கனவில் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் அளவுக்கு உயிருடன் இருக்கும் போது பேசிக் கொண்டிருந்தோமா என யோசித்து பார்க்கிறேன். 12 அல்லது 13 வயது வரை அவர்களுடன் நன்கு பேசிக் கொண்டிருந்த ஞாபகம் இருக்கிறது. அதன் பின்னால் தான் பெரியவனாகிவிட்டேன் என்ற எண்ணம் வந்து மனதில் குடி வந்த பின்னால் தள்ளி நின்றே இருவரிடமும் பேசியது ஞாபகம் வருகிறது. அப்படியானால் அந்த சிறுவயது தோற்றம்தான் இப்பொழுது கனவாக இந்த 70 வருகிறதா? அப்படியும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் இருவரும் தெளிவாக தெரியும் அளவுக்கு நான் என் கனவில் தெரிவதாக தெரியவில்லை. 40 வயது வரை கனவு வந்தால் அம்மாவிடமே கேட்பேன். அவர்கள் ஏதேனும் சொல்வார்கள், மனதுக்கு இதமாக இருக்கும். இப்பொழுது யாரிடம் கேட்பது? அம்மாவிடம் பேசும் அளவுக்கு அப்பாவிடம் பேசியிருப்போமா? அவருக்கு என்னை போல 4 உருப்படிகளை படிக்க வைக்க, உண்ண, ஆடை தைக்க, இப்படி வரிசையாக வந்து குரல் வலையை நெறித்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றாய் விளக்கி, அப்பாடி என்று கழுத்தை நீவும் போது அடுத்த செலவு கழுத்தை பிடித்து கொள்ளும் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் கடன் கொடுத்தவர்களிடம் பேசியே தவணை சொல்லிவிடுவார். அதனால் அசல் என்றும் குறையாமல் வட்டி மட்டுமே கட்டி வந்தார். ஒரு கட்டத்தில் கடன்காரர் அசலை தரும்படி நெருக்கும் போது வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஒரு நகை அதற்கு ஈடாக போகும் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்கா பெரியவளான பின்னால் வீட்டு பொறுப்பை அம்மாவிடம் இருந்து வலுக்கட்டாயமாக பெற்று கொண்டாள். முக்கி முனகி அம்மா அவளிடம் பொறுப்பை ஒப்படைத்ததற்கு காரணம், எப்படியும் கல்யாணமாகி போகிறவள் தானே, அதற்கு பிறகு பொறுப்பு தன் கைக்கு வரும் என்ற நம்பிக்கை வைத்துதான் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்கா மளிகை பொறுப்பை ஏற்ற பின்னால் குடும்பம் ஓரளவு நிமிர்ந்தது. காரணம், கொஞ்சம் சர்வாதிகாரியாய் அதிகபட்ச செலவு என அவள் நினைத்தவைகளை குறைத்தாள். அப்பா அப்படியே ஏற்றுக்கொண்டார். நானும் தம்பி தங்கை மூவரும் சத்தமில்லாமல் அக்காவின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா தான் முக்கியம் என்று நினைத்தவைகளை அக்கா தள்ளுபடி செய்ததை ஏற்றுக்கொள்ளாமல் புலம்பு தீர்த்தாள். ஆனால் அவளுக்கு ஆதரவு கிடைக்காததால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுதும் கடன்கள் குறைந்தது போல இருந்தது. அக்கா படிப்பை +2 நிறுத்தி இருந்தாள். எங்களுக்கு கூட அவள் இன்னும் கொஞ்சம் படித்திருக்கலாம் என்று தோன்றியது. அம்மாவின் பொறுப்பை ஏற்ற பின்னால் அவளும் சும்மா இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டிலேயே தையல், துண்டுகளுக்கு ஓரமடித்து கொடுத்தல் போன்ற வேலைகளை செய்து வாரம் ஒரு தொகை சம்பாதித்தாள். ஆனால் அதில் சிறிதளவே எடுத்து எங்களுக்கு தின்பண்டங்கள் மட்டும் வாங்கி தருவாள். மற்ற தொகைகளை கண்ணில் காட்ட மாட்டாள். அப்பாவும் எதுவும் கேட்க மாட்டார். அவரை பொறுத்தவரை சம்பளத்தை வாங்கி வந்து அக்காவிடம் கொடுத்து அம்மாவிடம் இருந்து வரும் ஏச்சு பேச்சுக்களை கேட்டுக்கொள்ளும் வேலைகளை மட்டும் செய்தார். மனைவியிடம் பொறுப்பு இருந்தவரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது இப்பொழுது இல்லாததே அவருக்கு நிம்மதியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 4 வருடங்கள் ஓடி இருந்தது. நானும் ஓரளவு கல்லூரி படிப்பு வரை வந்துவிட்டேன். இந்த வருடத்துடன் முடிக்கப் போகிறேன். அப்பாவிடம் வயதின் தளர்ச்சி தெரிகிறது. ஆனால் அம்மா முன்பை விட திடகாத்திரமாய் இருப்பதாய் தெரிகிறது. அக்காவின் திறமை பற்றி சொந்தத்தில் தெரிய வர அவளுக்கு வரன் கூடி வந்தது. பையன் சாதாரண வேலை என்றாலும் அக்கா தன் திறமை மீது நம்பிக்கை வைத்து சரி என்று சொல்லிவிட்டாள். எங்களுக்கு தான் கவலை வந்துவிட்டது. அக்கா போய்விட்டால் மீண்டும் அம்மாவின் ஆட்சி, எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலைதான் என்றுதான் சொல்ல வேண்டும். கல்யாணம் முடிந்தது. குடும்ப ஆட்சி தலைமை அம்மாவின் கைக்கு போய் 1 வருடம் முடிந்தவுடன் அப்பாவின் ஓய்வு. அவளுக்கு பெருத்த பின்னடைவாய் போய்விட்டது. நான் சம்பாத்தியத்துக்கு வந்திருந்தேன்.
அடுத்து தம்பியும் வருமானத்திற்கு வந்து விட்டான். எங்களுக்கும் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி ஓரளவு ஏற்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த 3 வருடங்களில் தம்பி கல்யாணத்திற்கு முந்தி கொண்டு விட்டான். காதல் திருமணம். செலவுகளை ஏறுகொண்டேன். கல்யாணம் நல்லபடியாய் நடந்தது. தொடர்ந்து அக்காவின் பிரசவ செலவுகள் வந்தன. அப்பொழுது சம்பாத்தியத்தில் இருந்த என்னால் கடன் வாங்கி செலவுகள் செய்ய முடிந்தது. அப்பா கவலையுடன் என்னை பார்த்தார். அம்மா வழக்கம் போல என் சம்பளத்தை வாங்கி அதிகாரத்தை வைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அப்பாவை போல கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல பழகி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என் திருமண பேச்சை அப்பா தான் எடுத்தார். அம்மா ஒரே பேச்சில் மறுத்து விட்டார். தங்கச்சிக்கு முடிச்சிட்டு அவன் தாராளமா செஞ்சுக்கட்டும். தங்கை என்னை கவலையுடன் பார்த்தாள். அப்பொழுதுதான் கல்லூரி வாசலுக்கே நுழைந்திருந்தாள். படிக்க வேண்டும் என்ற கனவே அவளிடம் இருந்தது. எங்கே இவனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய அவசரத்தில் தனக்கு கல்யாணம் பேசிவிடுவானோ என பயந்தாள். நான் அவளுக்கு தைரியம் சொன்னேன். நீ உன் விருப்பம் போல் படி. என் கல்யாணத்துக்கு நான் அவசரப்படவில்லை. ஆரோக்கியமாய் தெரிந்த அம்மா திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் சேர்த்து செலவான தொகை மேலும் என்னை கடன் என்னும் புதைகுழியில் தள்ளியது. தங்கை கல்லூரி படிப்புடன் கூடவே குடும்ப பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள். நான் என் சம்பளத்தை அவளின் கையில் கொடுத்து வந்து கொடுக்கும் இயந்திரமாய் ஆனேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது 40 தொட்டுவிட்டேன். 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்து பிழைத்த அப்பா 3வது முறை போய் சேர்ந்து விட்டார். அம்மாவும் அதற்கு பின்னால் நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கை ஒரு வழியாய் கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் போது நான் 45 தாண்டி விட்டேன். அவளின் விருப்பப்படியே கூட பணிபுரிந்த ஒருவருக்கு மனம் செய்து வைத்தேன். அதற்குள் அக்காவின் குழந்தைகளும் தம்பியின் குழந்தைகளும் கல்லூரி செல்லும் பருவம் வந்து விட்டார்கள். அக்கா அவளின் பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் பார்க்க சொல்லி என்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நானே சமைக்க பழகிவிட்டேன். காலையில் வீடு கூட்டி பாத்திரம் கழுவி வைக்க மட்டும் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து கொண்டேன். அவ்வப்பொழுது அக்காவின் குழந்தைகள் வீட்டிற்கு வந்து இருந்து செல்வர் என்றுதான் சொல்ல வேண்டும். பணியில் இருந்து ஓய்வும் கொடுத்து விட்டார்கள். அக்காவின் குழந்தைகளும் நல்லபடியாக அவரவர்கள் குடும்பமாக அமைத்து கொண்டார்கள். எனக்கு இப்பொழுது வெளியில் அதிக வேலை இல்லாததால் வீட்டுக்குள்ளேயே இருக்க பழகி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கனவில் அப்பா வருகிறார். கூடவே அம்மாவும் வருகிறார். அப்பா ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் என ஒரு முறை உற்று கேட்ட பொழுது, உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே என்று சொல்வது காதில் கேட்கிறது என்றான்.